எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஒரு 2 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான். ஒன்று இந்த திருச்சி கிழக்குன்னு போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக. இன்னொன்று நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. முதல்ல இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசிடலாம். நான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியாக மாற்றி அது தப்பாக 2-3 பேர் பேசுகிறாங்கன்னே நான் ட்வீட் போட்டுட்டேன். எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு, நான் ஏங்க மக்களை போய் அப்படி பேச போகிறேன், நான் ஏன் மக்களை போய் அப்படின்னு நினைக்க போகிறேன். தெரு நாயிலிருந்து வீடு வரைக்கும் புரிதலை பற்றி பேசணும்னு நினச்சேன். நான் பாட்டு ட்வீட் போட்டு எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கோம். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனு, நண்பா நீ இதுக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும், எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கின்னு உன்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப அதான் ஒரு தடவை ட்வீட் போட்டுட்டான்ல, விட்டு நம்ம அதுக்கு போய் சும்மா பேசிட்டு இருக்க கூட, தப்பு நம்ம பண்ணா பரவாயில்ல, நம்ம தான் பண்ணலையே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரஸ்ட் குழந்தைங்க எல்லாம் ஃபோன் போட்டு, நம்ம படிக்க வச்ச குழந்தைங்க அங்கே வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள் நீங்க இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ், இது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. என்னடா இது எல்லாம் அப்படி சொல்றாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டுக்கு போனா வீட்டுல அம்மாவும் அப்செட்ல இருக்காங்க. இதுக்குதான் நான் ஒன்று அரசியலுக்கு போவானு. ஐயோ இது ரொம்ப தப்பா இருக்கு போல. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தா, நம்ம சொன்ன எண்ணங்கள் வேற, இவங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னும் போது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு என்னுடைய ட்ரஸ்ட்ல. அவர் பேர் ராஜகோபால். அவரு ஒரே போன்ல, அங்கிள் நீங்க இதுக்கு ஒரு ட்வீட் போட்டு ஆகணும், நீங்க அந்த ராஜகோபால் யாருன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இது வரைக்கும் நான் பசங்களை டான்ஸ் ஆட வைக்கிறாருன்னு மேலோட்டமா பார்த்துருக்கீங்க, பசங்களை படிக்க வச்சிருக்காங்கன்னு மேலோட்டமா பார்த்துருக்கீங்க, அவங்க ஹாப்பியா இருக்காங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்களை படிக்க வைக்கிறாங்க, மாஸ்டர் பர்த்டே கேக் வெட்டுறாரு, இது மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவங்கள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்றதெல்லாம் அப்பெல்லாம் ரீல்லாம் இல்லை. இப்ப சொல்றேன், ஒரே ஒரு பையனுடைய அவர் எப்படி சேர்ந்தாரு, அவருடைய கஷ்டம் என்ன, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவர் இப்ப எந்த நிலைமையில இருக்காரு, எந்த நிலைமையில இருந்தாலும் நான் அவர் எப்படி விடாம இருக்கன்றத அந்த பையனை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இவர் பேர் தான் ராஜகோபால். இந்த வீடியோல பேசியே அவனுன்ற முடிவுல வந்திருக்காரு. இவர் நிறைய ஆசைப்பட மாட்டாரு, ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா செஞ்சிடணும், எல்லாம் கொஞ்சம் கோவம் வர இருக்கு. இவர் யாருன்னு முதல்ல நான் சொல்றேன். இவர் சேர்ந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சேர்ந்தாரு. எப்படி சேர்ந்தாரு, நைட் நான் படுத்துட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு சொல்றாங்க, கீழே உங்க வீட்டு கீழே யாரோ ஒருத்தர் வெயிட் பண்றாங்க சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க 11 மணி ஆயிடுச்சு, காலைல வர சொல்லுங்க அப்படின்னு. ஒரு சிலர் படிப்புக்கு ஹெல்ப் கேட்டு வருவாங்க, இந்த ஆர்ட் ஆப்ரேஷன் ஹெல்ப் கேட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சு, சரி படிப்புக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு காலையில வர சொல்லுங்கன்னு சொல்றேன். இல்ல அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை, ஊர்ல இருந்து உங்களை நம்பி வந்துட்டாராம், ஸோ உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுங்கிறார். கீழே போய் பார்த்ததும் தான் அப்போ இவர் கொஞ்சம் நடப்பார், நல்லா நடப்பார், கொஞ்சம்னா பெண்டாய் நடந்து போய் வர அளவுக்கு ஒரு வேலை முடியும். போய் பார்த்தேன், அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி, அப்படியே கலங்கி என்னை அப்படியே கட்டி பிடிச்சாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர். ஸோ அந்த அணைப்பிலே வலி உள்ள ரொம்ப இருக்கு, அவருக்குள்ள நிறைய வலி இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏடாக நானும் உட்காந்து கேட்டேன், இல்லை சார் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை யாரும் இல்லை, என்னால் கொஞ்சம் தான் நடக்க முடியும், எனக்கு நீங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் சார், நான் இங்கேயே உங்க கூடவே தங்கிக்கிறேன் சார், அவங்கள பற்றிலாம் நான் படிச்சு டைமு, அவருடைய பேகு, நடக்க முடியாத ஒரு சூழல் அப்படியே பார்த்து, அப்போதான் நான் ஆரம்பிச்சு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்களை எப்படி சேர்த்துக்கிறது உள்ள, குழந்தைங்க கூட போய் எப்படி நம்ம இவங்களை மிக்ஸ் பண்றது, இந்த டவுட் எல்லாம் இருக்கு மைண்ட்ல, இதெல்லாம் ஓடுது. எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க, ஒரு பெரியவரா இருக்காரு, எப்படி உள்ள, இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூட யோசனை பண்ணிட்டே இருக்கேன். பட் எதுனா இருந்தாலும் இல்லை, கடவுள் அமைச்சிருக்காரு, அவ்வளவுதான், சேவையே கடவுள், வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் அப்படியே உள்ள கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு போடுறோம் வீட்டில். அந்த பசியில் அவர் சாப்பிட்டது அதெல்லாம் கூட இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பசியில் சாப்பிடும்போது கண் கலங்கிட்டே இருந்தார், அவ்வளோ பசியில் இருந்தார் அவர். ஸோ இவர் கீழே ஒரு ரூம் கொடுத்து, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ரூம் கொடுத்து, இவருக்குன்னு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்து, குழந்தைங்கலாம் உள்ளே இருப்பாங்க, இவர் மட்டும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூம் கொடுத்து இங்கே தங்குங்கன்னொடனே அவர் அழுது எல்லாம் பயங்கர ஹாப்பியாக ஸ்டே ஆகிட்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே காலம் போது என் கூடவே இருக்காரு, ஹாப்பி, எல்லாமே மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய பேர் போறது இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஆஃபீஸ்ல உட்காரோன்னா இவர் ரூம் பக்கத்திலே இருந்ததால நான் என்ன சொன்னேன்னா, கண்ணா நம்ம ரூம் நம்ம மேலே மாத்திக்கலாம், ஏன்னா ஆஃபீஸ் இருக்கு, உங்களுக்கும் தூங்கணும், டிஸ்டர்ப் ஆகும், நிறைய க்ரௌட் வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேஷுவலா, நம்மக்குள்ள தானே, நீ மேலே எடுத்துக்கிடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நைட்டு ஃபோன் வருது, ராஜகோபால் கழுத்தை அறுத்துக்கிட்டாரு, அவருக்கு ரத்தம் ஊத்துதுன்னு.
என்னன்னு புரியல. நானும் ஒய்ஃபை எல்லாம் பதறிச்சுட்டு ஓடணும். போய் பார்த்தா ஒரு பிளேட்ல எடுத்து கழுத்தை அறுத்துட்டு இருக்காரு. என்னன்னு ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க கீழே ரூம்ல இருந்து மேல மாத்திட்டீங்களா அப்படின்னு. பார்க்கறதுக்கு தான் இவர் விளையாட்டு போல மாதிரி இருப்பாரு, அமைதியா இருப்பாரு, பயங்கர வால் இது. உடனே நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அந்த சூழலை கொஞ்சம் நினைச்சு பாருங்கள. இதெல்லாம் இல்லாம நான் நார்மலா நிம்மதியா படம் பண்ணோமா, வந்தோமா, எக்ஸசைஸ் பண்ணுமா, தூங்கணுமா அப்படின்னு நான் இருந்திருக்கலாம்ல. மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் தானே. இந்த ஒரு பையனுக்கே எப்படி நைட்டெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவருக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகும்னு பயந்து, அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து எதுவும் அவ்வளோன்னு கண்ணா இப்படி பண்ணாதுன்னு அதுக்கப்புறம் தான் அவரே புரிஞ்சுக்கிட்டார். ஒரு மாசம் மேல இருந்தவொடனே, ஆமா மாஸ்டர் கீழேன்னா எல்லாம் வந்துட்டு போவாங்க, எனக்கு தூக்கமே இருக்க, மேல நிம்மதியா இருக்கு மாஸ்டர், ஹாப்பியா இருக்குன்னு. இந்த மாதிரி பசங்களுக்கு டக்குன்னு போவோம். அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பையனுக்கே இந்த ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, நல்லா நடந்திருந்த பையன் வெளியே போவாதுன்னு சொன்னா என்ன கேட்காம ஏதோ வெளியே போயிருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்து பேக் போன அடிபட்டுருச்சு. அவ்வளவுதான், ஆப்ரேஷன் பண்ணாதான் இவரால உட்காரவே முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் நான் டிசைட் பண்ணி ஆப்ரேஷன் போனாலும் நான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன், நான் காவேரி ஹாஸ்பிட்டல்ல தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கன்னு சொன்னார் அவர். ஏன்டா அது காவேரி ஹாஸ்பிட்டல்? அந்த டைம்ல வந்து கலைஞர் ஐயா இருக்காருல்ல, அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருந்தாரு. இவர் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் தான் சிஎம் எல்லாம் இருக்காங்கல்ல, அதான் பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கதான் எனக்கு வேணும் அப்படின்னு. என்ன பண்றது, தம்பி போல புள்ள மாதிரி வந்துட்டாரு. அதே காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்க ஒரு டாக்டர், டாக்டர் பேர் என்ன கண்ணா? ஷாம் சுந்தர் டாக்டர். இப்ப கூட போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல? இப்ப கழுத்துக்கு அவர் ப்ராப்ளம், இப்ப போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு ஆபரேஷன் எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காவேரி ஹாஸ்பிட்டலே போய் இவருக்கு ஆபரேஷன் பண்ணி, இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணணும்னு சொல்லியிருந்தா கீழே விழுந்தது போட்டிருக்கணும், ஆபரேஷன் டாக்டர் எப்படி பண்றாருன்னு போட்டிருக்கணும். ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? அதுதான், ஆபரேஷனுக்கு அப்புறம் இவரால நடக்க முடியாது, ஒரு ஆளை போட்டு தான் பாத்துக்கணும்னாங்க. அப்புறம் இவருக்கு ஒரு அம்மா வேலைக்கு ஆளை போட்டோம் இவரை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல. இதெல்லாம் என் சொந்த வீட்டுல வளர்க்குறேங்க, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின வீட்டுல வளர்க்குறேன். ஆமா, இதெல்லாம் என்ன சர்வீஸ்? மக்களுக்காக பண்றது. மக்கள் பணத்தால் தான் நான் நல்லா இருக்கேன். மக்களை போய் நான் தப்பா பேசுறேன்னு சொன்னோன்னே வலிச்சிருச்சு. எங்க அம்மாவே வீட்டுக்கு போற அழுதுட்டாங்க, இதுக்குதான் நீ அரசியலுக்கு போவானான்னு சொன்னேன். ஒரு பையனுக்கு எப்படின்னா எத்தனை பிசிக்கல் சேலஞ்சு நீங்க பாத்துருப்பீங்க, என்னெல்லாம் நடந்திருக்கும் என் லைஃப்ல. அதோட 60 குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம். ஒரு குழந்தை கொரோனா வந்து எல்லா குழந்தைக்கும் கொரோனா வந்து. இப்பதான் வந்து ட்ரஸ்ட்ல எல்லா பசங்களும் பெருசாயிட்டாங்க, ஒரே ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு பசங்க அங்கங்க படிக்க வச்சு அவங்க பாட்டி வீட்லயே அங்கங்க இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபாதர்ஸ் டே வந்தது. நான் வளர்த்த குழந்தைங்க எல்லாரும் எனக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இன்னும் நம்ம இங்க தானே வளர்ந்தோம், அப்பா தானே வளர்த்தாருன்னு என்னை பார்த்து இந்த பூச்செண்டு கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனுடைய அன்பு பார்த்தீங்கல்ல, யாருக்காவது கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் மக்களுக்கு மேல வச்சுட்டு இருக்க அன்பு மட்டும்தான். நீ பேசணுமா? என்ன பேச போற? அதான் நான் அங்கிள் சொல்லிட்டேன் உன்னை பத்தி எல்லாமே. சரி சொல்லு. இது யார் நம்ப மாட்டாங்க. இப்ப நான் வந்து பாதிக்கப்பட்டவன். சரி சரி சொல்லு சொல்லு. நீங்க எப்படி பாத்துட்டீங்களோ அந்த கடவுளுக்கும் எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். இது நான் வந்து மக்கள் மாதிரி உங்களுக்கு நான் உண்மையா சொல்றேன். நான் கும்பல அனைத்து கடவுள் மேலானே எங்க பெற்ற அம்மா மேலானே சொல்றேன். இது நீ ஃபீல் பண்ண கூடாது, நான் பேசுனேன். இங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? இல்ல ஆமா, இதெல்லாம் அழக்கூடாது. நீ ஸ்டாப் பண்ணி பேச வேணாம், நீ பேச வேணாம். நான் பேச ஆகணும். உனக்கு அடைக்கண்டா, தொண்டை அடிச்சுனா என் உயிரை பணம் பரவாயில்ல. என்ன என் உயிர் கொண்டு இப்ப எங்க அம்மா எங்க எப்படி 10 மாசம் சுமந்து பெற்றாங்களோ அது மாதிரி இப்ப நான் உயிரோட உங்க முன்னாடி இருக்கேன்னா இந்த இவரு கூட்ட டெய்லியும் இவரு கூட்ட 10 லட்சம் செலவு பண்ணி தான் நான் இப்ப உட்காந்துருக்கேன். இன்னொரு தகுதிக்கு அவ்வளவு ஒரு ஹாஸ்பிட்டல் நான் போய் ஆப்ரேஷன் பண்ணது கனவு கூட நினைக்க முடியாது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கும் போது அவங்க சொந்த பண்ணோம் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆனா என்னையாலும் வந்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா என் மாசு அந்த ஒரு கோலம் கூட தெரியாம டெய்லி வந்து பார்ப்பாரு. போதும் உங்க பேர் ஆல்ரெடி கழுத்து வலியில இருக்க, ரொம்ப பேச எமோஷனலா உங்க கிட்ட போய் சொல்ற இந்த உலகத்துக்கு நான் நீங்க எப்படி சொல்லி நான் போனா கூட பரவாயில்ல. என்ன உங்க எல்லாரையும் தப்பா பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க கண்ணா, அதெல்லாம் மக்கள் தப்பா பேசல, பேசுற மாதிரி பண்றாங்க. நான் சொந்த வீட்டை கூட எங்களுக்காக கொடுத்துட்டு ஒரு வாழை வீட்டுல போயிருந்தாரு. இந்த காலத்துல அப்படி யாருங்க செய்வா? இந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்க, எத்தனை குழந்தைங்க வளர்த்திருப்பேன், எவ்வளவு கஷ்டத்தை பார்த்திருப்பேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க,
எங்கள் அண்ணன் தப்பாக பேசியிருக்க மாட்டார், யார் என்ன தான் சொன்னாலும் அவர் இதை பண்ணியிருக்க மாட்டார்ன்ற சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும். ஏன்னா எங்கள் அம்மாண்ட ஃப்ளோ கெஞ்சி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மான்னு சொல்லி விஜய் சார் வந்ததால் ஒரு நம்பிக்கை வந்து அம்மா போன்னு சொன்னாங்க. இப்போ இந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ இந்த கான்ட்ரவர்சி, அப்போத்துலேருந்து அம்மா மறுபடியும் அவன் பார்த்தியா நான் இதான் சொன்னார். ஏன்னா அம்மாவுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, பாவம் அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. அம்மா ஒரு சிலர் தான் வீடியோ போடுறான், பொதுமக்களுக்கு ஒன்றுமே இல்லை நம்ப மாட்டாங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வயசானவங்க இல்லை, நம்ம போய் எதுவும் பேச முடியாது. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், இன்னும் எல்லாத்துக்கும் அம்மா 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 அம்மான்னு. அம்மா தானே சார் எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு ரசிகை, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு குரு, ஃபஸ்ட்டு டீச்சரு, அதுக்கப்புறம் என்னுடைய தெய்வம், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எல்லாமே என் வாழ்க்கையில் தாய் தாங்க. தாய் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைங்க. நான் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என் தாயுடைய ஆசீர்வாதம்லாம் நான் வந்து இருக்க முடியாது. நான் பேசினா தாயின்னு வரும், அது வரலன்னா தான் தப்பு. நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் தாய் தாய் தாய், நான் அப்படிதான். அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட கேட்குறீங்க, ஏன் வர்றதுன்னா வர வேண்டியதானே, ஏன் மக்கள்கிட்ட போய் கேட்கணும்? மக்கள் திருப்பி மகிழ்ச்சியும் திருப்பின்ட்டு இருக்குல்ல. மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. நான் மற்றவங்க கேட்க மாட்டாங்க, நான் கேட்பேன். என் சொந்தத்தை எல்லாரையும் கேட்குறேன். அது மாதிரி மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா என்ன தப்பு? ஏன்னா அவங்க தான் என்னை வாழ வச்சாங்க, அவங்க தான். ஒரு வேளை வந்து எல்லாரும் சொன்னா நீ அரசியலுக்கு வராத, ட்ரஸ்ட் விஷயமே போதுன்னு ஒரு வேளை அவங்க நினைச்சிருந்தா கேட்கறதுல என்ன தப்பு? அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்பு? இனிமேல் நான் கேட்டுதான் பண்ணுவேன். 4 பேருக்கு சாப்பாடு போட்டா அரசியலுக்கு வந்துடலாமா? மாற்றுத்திறனாளிக்கு 2 பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டா அரசியலுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் 4 பேருக்கு சாப்பாடுலாம் போடலாங்க. பார்த்தீங்கல்ல, ஒருத்தருடைய லைஃபையே வளர்த்து எடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அரசியலுக்கு நான் வந்த அப்புறம் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்றேன், இன்னும் வரேன்னு கூட சொல்லல. அதுக்குள்ள அப்படி பேசாதீங்க. 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அரசியலுக்கு வந்துடுறேன். நான் என்னுடைய கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டங்க, ரொம்ப வலி இருக்கு எனக்குள்ள. நான் நிஜமா உழைச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முன்னாடி ஏதோ பேசிட்டீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்களா, இப்போவாது என் கஷ்டம் புரிஞ்சிருக்கும். இனிமே அப்படி யாரும் தப்பா பேசாதீங்க. இந்த திருச்சி கிழக்கு தொகுதி, ஸோ நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியில் லாரன்ஸ் மாஸ்டர் நிற்கிறாரு. நிறைய பேர் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா, நீங்கள் வந்தால் நாங்கள் ஓட் போடுறோண்ணா, வெல்கம்ண்ணா, இதெல்லாம் சொல்கிறீங்க. நான் ஷூட்டிங் போகிற இடத்துல நான் ஏதாவது ஆஃபீஸ் போனால் கூட வாங்க எம்எல்ஏ சார் திருச்சி தொகுதியில் நிற்கிறீங்களா, எல்லாருமே சந்தோஷமாக கூப்பிட்டீங்க, அன்பாக கூப்பிட்டீங்க. உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்குதான் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா, இல்லை விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்கலாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. ஸோ அந்த இடத்துல போய் நான் போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்கே செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை பாதுகாப்பாங்க. ஒரு மரம் ஒன்று வரும், அந்த மரத்தில் ஒரு பழம் வரும். அந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிட்ணுமா, விதை போட்டவங்க சாப்பிட்ணுமா? ஒரு வேளை நம்ம போய் சேரணும்னா எப்படி நம்ம சேரணும்? ஃபஸ்ட்டு உறுப்பினராக போய் சேரணும். உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும். கட்சியுடைய எல்லா நலத்திட்டங்களையும் எத்தனை போய் வெளியே சொல்லணும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்றது தான் என்னுடைய கோட்டை. உழைக்கணும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க ஒரு போஸ்ட் கொடுத்தா அந்த போஸ்ட்டில் நம்ம இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது தர்மம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய நிலைப்பாடை சொல்கிறேன். நான் எதுக்கு அரசியல் வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், யார் கூட போக போகிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறேன், எனக்காக இல்லை. எப்படி நம்ம ஹெல்ப் கேட்க போகிறேன்? கலைஞர் ஐயா இருந்தார், அவர் இருக்கும்போது நான் ஒரு சில குழந்தைங்கிட்ட ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்டேன், அவரும் பண்ணார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார், அவர்கிட்ட இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்க மல்லர் கம்பம் கற்றுக்கிட்டாங்க. மல்லர் கம்பம்னா ஒரு கட்டையை வச்சுட்டு அதுக்குள்ளே டான்ஸ் ஆடுறது கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஷோஸ் எல்லாம் வேணும்னு அவர் நம்பர் என்கிட்ட இல்லை, கேட்டு வாங்கி ஒரு வீடியோ அனுப்பிவிட்டேன், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்டாலின் சார் சிஎம் சாருக்கு இதை அனுப்பி கேட்டு 1 வாரத்தில் சிஎம் சார் முன்னாடி ஆட வச்சுட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் சார் பண்ணியிருக்காரு, நிறைய குழந்தைங்க ஆப்ரேஷன். அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது, நீங்களே நடிகராக இருக்கும்போது நான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தேன், நீங்களே உங்கள் சொந்த காசு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்து. நடிகராக இருக்கும்போதே ஒரு குழந்தைய காப்பாற்றிங்க, இப்போ சிஎம் ஆகிட்டீங்க, தைரியமாக அந்த உரிமையோடு கேட்பேன். ஒரு 1000 குழந்தைக்கு பண்ணு, 1000ன்னா நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் உங்கள் மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி. அது உரிமையோடு வந்து நான் போய் கேட்கறதில்ல, நியாயம் இருக்குது.
அது சிஎம் பண்ணும்போது அது வெளியே வந்து சிஎம் எனக்காக என் நண்பர் வந்து இத்தனை ஆப்ரேஷன் பண்ணாரு, இத்தனை குழந்தைங்க இந்த ஹெல்ப் பண்ணாருன்னு அப்ப பெருமையா சொல்லிக்கலாம் நம்ம. அதுக்குன்னு ஃபீல் பண்றாதீங்க அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டாரு போல. திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேற எங்கேயும் நிக்கலன்னு சொல்லல. நிப்போம் பொறுமையா, அடி மேல அடி எடுத்து வச்சு. அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றேன், என்ன காய்கறி கடையா போய் வாங்குறது? இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாத்தி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிட்டு அவங்களுக்காக உழைக்க போறோம்னா அங்க நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்க நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யாரு கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகா பண்ணுவோம். ஏதோ ஈஸியா கிடைக்குதுன்னு எம்எல்ஏ சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இல்ல மினிஸ்டர் சீட்ல உட்காந்துட்டு பதவி அனுபவிக்கிறதுக்காக வருவேன்னா, என் சுயநலத்துக்காக வரேன்னா, இல்ல மக்கள் பின்னாடி வந்து நிக்கிறேன், மக்கள் பிரச்சனைக்காக நான் வரேன். மக்கள் பிரச்சனைக்கு வர்றது தானே இங்கே கரெக்டான ஒரு விஷயம். இப்போ ஏதோ ஆசைக்கு ஏதோ கூப்பிடுறாங்க, அப்போ நம்ம போயிட்டு பதவி அனுபவிக்கலான்றது தப்பு இல்லைங்க. அதுதான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கேன், நான் சந்தோஷமா தானே இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்கேன். மக்கள் பிரச்சனைக்காக நம்ம வந்து எங்கே போகணும், யார் கூட போகணும், எப்படியாப்பட்ட அரசியலை கையில் எடுத்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்றத நல்லா திங்க் பண்ணி பொறுமையாக நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். 2 படம் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. சர்வீஸ் இஸ் காட் மாற்றம், சேவையே கடும். பாய்.